வணக்கம். என்சைம் கைனெட்டிக்ஸில் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்சைம், இது வந்து என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட், இட் கிவ்ஸ் ரைஸ் டு என்சைம் சப்ஸ்ட்ரேட். புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா இது வந்து இட் இஸ் எ ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ இட் கம்ப்ளீட்லி கிவ்ஸ் ரைஸ் டு என்சைம் ப்ளஸ் ப்ராடக்ட். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா K1 இங்கே நடக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரியாக்ஷன், கேன்றது ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து என்ன வரும் பாருங்கள் அப்போது. ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது K2ன்னு நான் எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன். வாட் இஸ் மை ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். Product by reactant. Let us consider a equation for this to understand. A plus B gives rise to C. So here the rate of reaction let us consider as K. K is equal to C in bracket A B. Product by reactant. ஸோ இதை நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இது ஓகே, இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம், ஓரமாக இதை வச்சுப்போம். ஸோ இது வந்து கரெக்டு தான். பட் என்னென்னா இங்கே இப்போதைக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதை நான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்லிட்டேன். இங்கே நான் K-1 நான் சொல்கிறேன் இந்த ரியாக்ஷனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம K1 ரியாக்ஷனுடைய ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் டிசோசியேஷன். அசோசியேஷன்னா என்னென்னா இங்கே நம்ம பார்த்தது பேர் அசோசியேஷன். டிசோசியேஷன் அப்படின்றது A gives rise to B plus C அப்படின்னா இங்கே டிசோசியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்டு ரியாக்டன்ட். ஸோ இதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் அசோசியேஷன் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், அதாவது என்சைம் கைனமெட்டிக்ஸோட ஈக்குவேஷன் தான் இது. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேட் ஆஃப் அசோசியேஷன் is equal to rate of dissociation. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரேட் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ எங்கெங்கெல்லாம் அசோசியேஷன் நடக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ எங்கெல்லாம் அசோசியேஷன் நடக்குது, டிசோசியேஷன் நடந்திருக்கு அப்படின்றத நான் இந்த இதில் நான் இப்போ காட்டுறேன் இந்த பேப்பரில். ஸோ அசோசியேஷன் டிசோசியேஷன் இல்லையா? ஸோ நம்மளுக்கு அசோசியேஷன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இ ப்ளஸ் எஸ், இது சப்ஸ்ட்ரேட். இன்றது என்சைம், எஸ்ன்றது சப்ஸ்ட்ரேட் இல்லையா? இஎஸ் K1, இது பேர் என்னது? அசோசியேஷன். தனித்தனியாக இருந்தது ஒன்றாக கூடி வந்திருக்கு, அதனால அசோசியேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ K2 வந்து பார்த்திங்கன்னா அதே போல் K2 வந்து இந்த மாதிரி இருக்கும். K-1 நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம K2க்கு போகலாம். ஸோ ES is enzyme substrate plus this enzyme. இது என்னது? டிசோசியேஷன். ஏன்னா இங்கேருந்து தான் நம்மளுக்கு வருது பாருங்கள், ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்குது. ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது enzyme substrate gives rise to, இங்கே தான் K2 enzyme plus product. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் இதுதான் அசோசியேஷன். இது வந்து அசோசியேஷன். இங்கே என்ன நடக்குது? டிசோசியேஷன். ஒன்றாக இருந்தது தனித்தனியாக பிரிந்திருக்கு, அப்போ இங்கே டிசோசியேஷன். இங்கே ஒன்றாக இருந்தது தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் பார்க்கணும். ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆரோ மார்க் இந்த சைடு தான் இருக்குது, ஆனால் என்னென்னா ஆஃபில் இருக்குது. ஓகே, இங்கேயும் டிசோசியேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ K1, ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? K இன்ட்டு ரியாக்டன்ட். ஓகே, K இன்ட்டு ரியாக்டன்ட். K1 ரியாக்டன்ட் யார்? என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட். என்சைம்
சப்ஸ்ட்ரேட். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்ம எப்படி எழுதணும் இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே தெரிந்தா பாருங்கள், ஏபி ஏ ப்ளஸ் பின்றதை ஏபின்னு தான் நம்ம எழுதியிருக்கோம், ரியாக்டன்ட். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ரியாக்டண்ட்டை நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்போ இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ப்ளஸ்லாம் போடக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு டிசோசியேஷன். ஸோ டிசோசியேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், -1 இதோட டிசோசியேஷன். இங்கே வந்து ரியாக்டன்ட் யார்? இதுதான் ரியாக்டன்ட், இஎஸ் தான் இங்கே ரியாக்டன்ட். ப்ளஸ் K2 இங்கே ரியாக்டன்ட் யார்? ரியாக்டன்ட்டு தான் ப்ராடக்ட் வரும். இது ப்ராடக்ட், ரியாக்டன்ட் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? ப்ராடக்ட். இந்த ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த ஆரோ மார்க் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது ப்ராடக்ட், இந்த ஆரோ மார்க் இந்த பக்கம் இருக்கிறது ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை நம்ம எடுக்கக்கூடாது, ரியாக்டண்ட்டை நம்ம எடுக்கணும். ஆப்போசிட்டில் இருக்குது ரியாக்டன்ட், என்சைம் சப்ஸ்ட்ரேட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டிசோசியேஷன். அசோசியேஷன் நம்ம இந்த பக்கம் எழுதிட்டோம், டிசோசியேஷன் ரெண்டுத்தையுமே இந்த பக்கம் போட்டுட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. ஸோ K1 என்சைம் சப்ஸ்ட்ரேட். ஸோ நம்ம இங்கே பார்த்தே நம்ம போட்டுருவோமே, பாருங்கள், enzyme substrate is equal to K-1 enzyme substrate plus K2 enzyme substrate. இதுக்கு நம்ம போட்டோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ டோட்டல் என்சைமோடைய டோட்டல் வேல்யூ என்ன வந்து என்சைம் டோட்டல் என்சைம் இட்ஸ் ஈக்குவல் டு enzyme substrate plus enzyme. ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை என்சைம் இருக்கோ அத்தனை என்சைமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டால் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த என்சைம் செட் டு பி சேச்சுரேட்டட்னா இனிமேல் வந்து எந்த சப்ஸ்ட்ரேட்டும் வந்து அங்கே அட்டாச் ஆக முடியாது. இன்னும் ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்சைம் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகும் சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிது இங்கே ப்ராடக்டாக நம்மளுக்கு வெளியே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலி ரூல். இப்போது 10 என்சைம் இருந்துச்சு அப்படின்னா 10 சப்ஸ்ட்ரேட்டால் அட்டாச் ஆக முடியும். புரிஞ்சா? ஒரு என்சைம் இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் தான் அட்டாச் ஆக முடியும். இப்போ சப்ஸ்ட்ரேட் அதிகமாக இருந்துச்சு, சப்ஸ்ட்ரேட் 11 இருக்குது, என்சைம் 10 தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து 10 சப்ஸ்ட்ரேட் வந்து இப்படி போயிடும், மீதி அந்த 1 சப்ஸ்ட்ரேட் வந்து 10 சப்ஸ்ட்ரேட் இந்த மாதிரி போயிடும். ஓகே, ஒரே ஒரு சப்ஸ்ட்ரேட் வெளியே வந்துடும். 10 சப்ஸ்ட்ரேட் நீங்கள் போய் அட்டாச் ஆகிடும், ஒரு சப்ஸ்ட்ரேட் வெளியே வந்துடும். டோட்டலாக 11 சப்ஸ்ட்ரேட் இருக்குது. ஓகே, அதுதான் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், என்சைம் இஸ் செட் டு பி சேச்சுரேட்டட். இனி ஆளால் வந்து யாராலையும் இந்த 10S அங்கே போய் அட்டாச் ஆகிடுச்சு, அதாவது சப்ஸ்ட்ரேட் போய் அட்டாச் ஆகிடுச்சுன்னா இனி யாராலையுமே எந்த சப்ஸ்ட்ரேட்டாலையும் வந்து அங்கே அட்டாச் ஆக முடியாது. இப்போது இந்த என்சைம் இஸ் செட் டு பி எப்போது இந்த 10 சப்ஸ்ட்ரேட் 10 என்சைமோட அட்டாச் ஆனதுக்கப்புறமா த என்சைம் இஸ் சேச்சுரேட்டட் அப்படின்னு சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஆகிடுச்சுன்னா மீதி யாராலுமே அதை அட்டாச் ஆக முடியாது. இப்போ என்சைம் ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் ப்ளஸ் என்சைம், இதுதான் டோட்டல் என்சைமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்சைம் வந்து அந்த அட்டாச் ஆகுது ஸ்டார்ட் பண்ணும்போது இது நடக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் என்சைம் இஸ் ஈக்குவல் டு enzyme total minus enzyme substrate is equal to the enzyme. இந்த ஈக்குவேஷன் தான் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போயிருக்கு, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தது, இந்த பக்கம் மைனஸ் வந்திருக்கு. சப்ராக்டிங் இஎஸ் ஆன் போத் சைடும் சொல்லலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ இந்த வேல்யூவை நான் எங்கே கொண்டு போகிறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது K1 S நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த இங்கே இருக்குது இல்லையா, ஸோ அந்த என்சைமுடைய வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்,
E total minus enzyme substrate is equal to, so enzyme substrate commonly outside எடுத்துடலாமா, enzyme substrate into k minus 1 plus k2. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைடிங் k1 ஆன் போத் சைட். ஸோ சப்ஸ்ட்ரேட் ஓகே enzyme total minus total enzyme minus enzyme substrate is equal to enzyme substrate k minus 1 plus k2. இந்த k1 நான் என்ன பண்ண போகிறேன், k1 எங்கே வந்துடுச்சு, k1 இப்போது இங்கே வந்துடுச்சு, k1 புரிஞ்சுதா. இந்த k1 அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது, மைக்கேலிஸ் மென்டன் ஈக்குவேஷன். மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இங்கே வரணும் இல்லையா, அப்போ அவர் ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வச்சுட்டு போயிருக்கணும் இல்லையா. அந்த மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் வேறு ஒன்றும் இல்லை, km is Michaelis constant is equal to k minus 1 plus k2 by k1. We know that Michaelis constant. இதை நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, இங்கே தானே பார்த்தேன், கரெக்டாக தெரிந்தா பாருங்கள், k minus 1 plus k2 by k1. ஸோ அந்த இடத்துல நான் kmன்னு போடலாமா, கண்டிப்பாக போட முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். enzyme total substrate minus enzyme substrate is equal to enzyme substrate km. மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் அங்கே வந்துடுச்சு இப்போது. ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு திங்ஸ் நம்ம உள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் மூவ் ஆகிறேன், பின்பக்கமே போடுறேன். ஓகே, இன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபைனலாக போட்ட ஈக்குவேஷன் நான் பேக் சைடும் அதை அப்படியே திருப்பியும் போடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். என்சைம் டோட்டல் சப்ஸ்ட்ரேட் மைனஸ் enzyme substrate is equal to enzyme substrate km. புரியுதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா enzyme substrate இப்போ ரெண்டுத்தையும் நான் ஒன் சைடு ஒரு பக்கமாக கொண்டு போக போகிறேன். enzyme total is equal to enzyme substrate km இங்கே இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் போனோன்னே ப்ளஸ் enzyme substrate. ஸோ enzyme substrate commonly outside நான் எடுக்க போகிறேன். commonly outside enzyme substrate. அப்போது இவ்வளோ km ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போது என்சைம் சப்ஸ்ட்ரேட்டுடைய வேல்யூ நான் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு வரேன். என்சைம் டோட்டல் பை km plus substrate is equal to enzyme substrate. ஓகே, enzyme substrate ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, enzyme substrate வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா V0 is equal to K2 into enzyme substrate. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி when எப்போ இது போய் அட்டாச் ஆச்சு பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு போய் அட்டாச் ஆனவொடனே இப்போ வரக்கூடிய வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி V0 இங்கே போய் அட்டாச் ஆனதுக்கப்புறமா இப்போ அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாகிட்டே போகுது, அது ஒரே வெலாசிட்டி தான். இதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், rate of reaction K, இங்கே rate of reaction, இங்கே வந்து அந்த enzyme உடைய osmotic density. ஓகே, osmotic density, optic density, ஓகே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ whenever it is increasing அப்படின்னும் போது ஒரு இடத்துக்கு அப்புறம் அது திருப்பி டிக்ரீஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து Vmax நம்ம சொல்லுவோம். அதாவது the enzyme is said to be saturated substrate. ஸோ சாரி, இந்த சப்ஸ்ட்ரேட் வரணும், என்சைமில் சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல்லாக இங்கே இந்த அளவுக்கு சப்ஸ்ட்ரேட் இது வந்து நம்ம வந்து 1 2 3 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. அதாவது என்சைம் வந்து சேச்சுரேட்டட். இந்த இதுவில் என்சைம் சேச்சுரேட்டட். வாட் இஸ் மீன் பை சேச்சுரேட்டட்? இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 11 சப்ஸ்ட்ரேட் இருக்குது, 10 என்சைம் தான் இருக்குது. 10 என்சைம் போய் சப்ஸ்ட்ரேட் போய் என்சைமோட அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, 10 சப்ஸ்ட்ரேட்டு 10 என்சைமோட அட்டாச் ஆகிடுச்சுன்னா மீதி ஒன்று இங்கே 11 இருக்குதுல்ல, ஒன்று வெளியே போயிடுச்சா. ஸோ இப்போ இங்கே அட்டாச் ஆகி இந்த ஹோல் டேர்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேச்சுரேட்டட். இனிமேல் யாராலையுமே வந்து அங்கே ஃபில் ஆக முடியாதுங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இனி தான் விமேக்ஸ் சொல்லுவோம். வி நாட் அப்படின்றது இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது V0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போ அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் படி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஈக்குவேஷன் படி இது போய் என்சைம் போய் சப்ஸ்ட்ரேட் போய் என்சைமோட அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது கீன்னு சொல்லுவாங்க, கீ. அண்டு என்சைம் வந்து லாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சூட்டபிளான ஒரு என்சைம் போய் இங்கே அட்டாச் ஆச்சுனா மட்டும்தான் லாக் ஓப்பன் ஆகும், இல்லைனா லாக் ஓப்பன் ஆகாது. அதுதான் இங்கே ரூல். ஓகே, எங்கே ஃபஸ்ட்டு போய் இது போய் அட்டாச் ஆனதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் அந்த ப்ராடக்ட் இங்கே ரியாக்ஷனே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா தான் இந்த ரியாக்ஷன் என்ன வரணும் அப்படின்றத முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ அக்கார்டிங் டு த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V0/K2. ஸோ இதை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் தெரியுதா? என்சைம் சப்ஸ்ட்ரேட் இருக்கிற இடத்துல V0/K2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். total, this is enzyme total, Km plus substrate is equal to V0/K2. ஸோ இது புரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது V0 வேல்யூ என்ன? V0 is equal to total K2 Km substrate. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த K2 வந்து இந்த பக்கம் நான் தள்ளிட்டேன், அதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு மாறி வந்துருக்கு. ஓகே, ஸோ நத்திங் இஸ் டிஃபிகல்ட் இயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட் Vmax, ஸோ Vmax அப்படின்னா என்ன சொன்னேன் நான்? இது பாருங்க, இங்கே தான் Vmax. V0 வந்து ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா, Vmax is equal to E total into K2. சரி, ஏன் இந்த E total இங்கே வருது? ஏன் இங்கே டோட்டல் வருது? இங்கே ES தானே இருக்கு, இங்கே E total வருது. ஏன்? பிகாஸ் அட் த இது வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் இஸ் ஃபில்டு. என்சைம் இஸ் சேச்சுரேட்டட். ஸோ enzyme is, if enzyme is saturated, enzyme total is equal to enzyme substrate plus enzyme is saturated. இனிமேல் எந்த சப்ஸ்ட்ரேட்டாலும் என்சைமில் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியாது. enzyme is said to be saturated. then ES is equal to E total. அப்போது ES is converted into E total. ES E total K2 ES என்றது K2 E total மாறிச்சு at Vmax. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்குது பாருங்கள், சப்ஸ்ட்ரேட் அது நம்ம மிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஓகே, அதனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. சப்ஸ்ட்ரேட் இந்த மாதிரி இங்கே சப்ஸ்ட்ரேட் இந்த இடத்துல வரும். ஸோ E total K2. ஸோ E total K2ன்றது நம்ம என்ன சொன்னேன்? Vmax is equal to E total K2. இதை நான் Vmaxன்னு சொல்லலாம். அப்போது ஸோ V0 is equal to Vmax K into substrate by Km plus substrate. Finally, we derived the equation of Michaelis Menten equation. நம்ம டெரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் அந்த Michaelis Menten equation. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0 is equal to
ஆஃப் வி மேக்ஸ் நான் போடலாம், ஆஃப் வி மேக்ஸ். ஸோ இதை நான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் தான், நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஸோ வி மேக்ஸ் by 2 is equal to V max substrate by Km plus substrate. So dividing V max on both sides இதை ரெண்டு நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 1/2 is equal to substrate by Km plus substrate நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மூலமாக 2 into Km, sorry, 2 into substrate is equal to Km plus substrate into 1, அதாவது 1/2 தானே பாருங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு, பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கா, சப்ஸ்ட்ரேட்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். 2 substrate minus substrate is equal to Km. அப்போ substrate is equal to Km. ஸோ இது நம்மளுக்கு இன்னொன்று நல்லா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஆஃப் வி மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Km இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ஸ்ட்ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். Km இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சப்ஸ்ட்ரேட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. அதாவது உங்களுடைய லிவரில் கிளைகோகைனேஸ் அப்படின்ற அந்த என்சைம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளுக்கோஸ் தெரியும் இல்லைங்களா, குளுக்கோஸை ஃபாஸ்ஃபோரிலேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குளுக்கோஸை சின்னசாகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், டிசோசியேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே எந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்றது, ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஸோ இது டிக்ரீஸ் ஆச்சு, இது இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோகைனேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இன் மசில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லிவரில் குளுக்கோகைனேஸ். இதில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.